ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோனா, நம்ம ஜீரோ காஸ்ட் ஆர்கனைசர் தான் பார்க்க போகிறோம். ஆர்கனைசர் மீன்ஸ் நான் எதுவும் காசு போட்டு வெளியில் வாங்கலை. நாங்களாக ஒரு சில ஆர்கனைசர் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். அதை தான் பார்க்க போகிறோம். நம்ம ஊராக இருந்தால் நிறைய ஆர்கனைசர் வாங்கலாம். ரொம்ப கம்மி விலையிலே நிறைய இருக்குது. நல்லா அழகழகாகவும் இருக்குது, குவாலிட்டியாகவும் இருக்குது. அங்கேயிருந்து ஆர்டர் பண்ணி இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு யூஸ் பண்ணிவிட்டு திரும்ப இங்கேருந்து அங்கே எடுத்துகிட்டு போக முடியுமா இல்லையான்னு நமக்கு தெரியாது. சேல் பண்ணலாம், இல்லைனா இங்கே தான் ஏதாவது போட்டுட்டு போகணும். அதனால் நான் இத்தனை வருஷமாக வந்து பெருசாக என் கிச்சனில் வந்து ஆர்கனைசர் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே வச்சுக்கல. ஆனால் அந்த மாதிரி இருக்கிறதுனால கிச்சன் வந்து கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்க மாதிரி இருக்குது. கொஞ்சம் ஆர்கனைசர் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதனால் நான் வாங்கலான்னு சொன்னேன். முரளி வந்து வேண்டாம், நான் வேணால் ரெடி பண்ணிட்டு வரேன், அங்கேருந்து வாங்கி எடுத்துகிட்டு வந்தாலோ இங்கேயே காசு போட்டு வாங்கினாலோ திரும்ப நம்ம அதை ஊருக்கு எடுத்துகிட்டு போக முடியுமா இல்லையான்னு தெரியல. எதுக்கு தேவையில்லாமல் காசை வேஸ்ட் பண்ணுறேன், நீ சொல்லு, உனக்கு தேவையானதான் நான் செஞ்சுட்டு வரேன் அப்படின்னா அப்படி சரின்னு சொல்லி ஒரு சில ஆர்கனைசர் செய்ய சொல்லி நான் டைமென்ஷன் எனக்கு எந்த மாதிரி ஷேப் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் சொன்னேன். அந்த மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதை வச்சு கிச்சனை ஆர்கனைஸ் பண்ணலான்னு இருக்கேன். வாங்க, நான் என்னென்ன ஆர்கனைசர் ரெடி பண்ணியிருக்கேன்னு காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த தவா ஆர்கனைசர். இதே மாதிரி ஆர்கனைசர் வந்து ரெட்டாரில் பார்த்தேன். அதை பார்த்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டு எனக்கு என்ன சைஸில் வேணுமோ அதை அப்படியே சொல்லி எனக்கு எப்படி கட்டிங் பண்ணணும், ராடெல்லாம் எப்படி வேணும் எல்லாமே நான் சொல்லிட்டேன். அச்சல் அதே மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. என்னென்னா நம்ம வெளியில் வாங்குறதுக்கும் இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து ஃபினிஷிங் பக்காவாக இருக்காது. ஓரளவுக்கு இருக்குது, இருந்தாலும் நான் அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்காது வெளியில் வாங்குற அளவுக்கு. ஆனால் ஓகே, அதை விட இது வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும். ஏன்னா இது நம்மளாக பார்த்து ராடெல்லாம் சூஸ் பண்ணுறதானே, அதனால் ஓரளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அது வந்து குறை இருக்காது. ஆனால் ஃபினிஷிங் மட்டும் ஓரளவுக்கு இருக்காது. மற்றபடி ஓகே. ஆனால் அதே மாடலில் என்ன மாடலை நான் ரெக்டாங்கில் பார்த்தேனோ அதே மாடலில் எப்படி ராடு பெண்ட் பண்ணணும், எப்படி கட் பண்ணணும் எல்லாமே நான் சொல்லிட்டேன். முரளி வந்து தனித்தனியாக ராடை கட் பண்ணுறேன்னு சொன்னாங்க. எனக்கு அந்த மாதிரிலாம் வேணாம், ஒரே ராடை பெண்ட் பண்ணி வேணும்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லிட்டேன். நான் எப்படி சொன்னாலும் அதே மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நல்லாயிருக்கு. ஆனால் இந்த பெயிண்டிங்கு மற்றபடி ஒரு சில விஷயங்கள் வந்து நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லை. இருந்தாலும் கடையில் வாங்குறதுக்கும் இவங்கக்கிட்ட இருக்க லேபர்ஸ் வச்சு செய்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. இருந்தாலும் ஓகே, நல்லா தான் இருக்குது. நம்ம கடையில் நாங்கள் எடுத்து இப்படி பார்த்தேன், அதை விட வந்து இது ஓரளவுக்கு நல்லா வெயிட்டாக ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஒரு பைசா கூட செலவில்லாமல் நம்ம அதை செஞ்சாச்சு. என்கிட்ட வந்து சப்பாத்திக்கு ஒரு தோசைக்கல், இந்த மாதிரி தோசை சுடுறதுக்கு ஒன்று, அப்புறம் பணியாரக்கல், ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக கல் யூஸ் பண்ணுவேன். இப்போ சப்பாத்திக்கு யூஸ் பண்ணுற தோசைக்கல்லை வந்து நான் தோசை ஊற்றுறதுக்கு யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா சப்பாத்தி போட்ட தோசை வராது அப்படின்னு தனித்தனியாக வச்சுருப்பேன். அதில் இப்போ வச்சுருக்கும் போது எனக்கு அந்த இடத்துல வந்து கொஞ்சம் இடம் மெஸ்ஸியாக இருக்குது. அந்த கீழே தான் வச்சுருக்க மாதிரி இருக்குது. அதை எடுத்து ஒவ்வொரு டைமும் வீட்டை க்ளீன் பண்ணும்பொழுது அந்த இடம் வந்து அதை எடுத்து வச்சுட்டு பண்ணுறது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இப்போ இதில் ஒவ்வொன்றா வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதை வச்சுட்டு கேபின்குள்ளே ஏதாவது வச்சுட்டோம்னா, கீழே இருக்க அந்த கிச்சன் கேபினெட்குள்ளே ஏதாவது வச்சுட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு பிளான் பண்ணி இதை செஞ்சுட்டு வர சொன்னேன். ஓரளவுக்கு ஸ்டெடியாக தான் இருக்குது. இது நான் அப்புறமா ஆர்கனைஸ் பண்ணும் போது இதில் எல்லாத்தையும் வச்சு காட்டுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து பனானா ஹோல்டர். இதே மாதிரி நிறைய இருக்குது. நான் அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தேன், மீஷோ இந்த மாதிரி ஆப்லாம் நிறைய இருக்குது. ஒவ்வொன்றும் ஒரு மாடல் இருக்குது. ஆனால் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இதில் வந்து நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். சூப்பராக இருக்குது. இதில் வந்து ஒரு 2 கிலோ பழம் கூட இதில் நல்லா வாழைப்பழத்தை தொங்க போட முடியுது. கடையில் வாங்கினா அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குமா இல்லையான்னு தெரியல. கரெக்டாக ராடை நல்லா பெண்ட் பண்ணி இது எஸ்எஸ்லே பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன்று செஞ்சாங்க, அது நல்லாவே இல்லை. அதனால் நான் அது வேணான்னு சொல்லிட்டேன். நான் சொன்ன மாதிரி ராடை பெண்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு நான் வேணான்ட்டேன். அதுக்கப்புறம் இது நான் சொன்ன மாதிரி ராடெல்லாம் பெண்ட் பண்ணி அழகாக செஞ்சு எடுத்துருந்தேன். ஆனால் சூப்பராக இருக்குது. 2 கிலோ பழத்தை இதில் தொங்க போட்டாலுமே நல்லா ஸ்ட்ராங்காக நிற்குது. இப்படியோ இல்லை சைட்லேயோ பெண்டாகவும் இல்லை கீழே விழுவும் இல்லை. ஏன்னா நம்ம நல்ல ராடை யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இது ஒன்று சூப்பராக இருக்குது. இதோட பனானாலாம் கீழே வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், கீழே இருக்கிறதெல்லாம் அடிப்பட்டு பிளாக் ஆகிடுது. பனானா வைக்கிறதுக்கு எங்கிட்ட வந்து ஸ்டாண்ட் எதுவுமே இல்லை. இப்போ 3 லேயர் ஃப்ரூட் ஸ்டாண்ட் மாதிரி இருந்தால் ஒரு இதில் பனானா மட்டும் தனியாக வச்சுக்கலாம். எங்கிட்ட அந்த 2 லேயர் இருக்க ஃப்ரூட் ஸ்டாண்ட் தான் இருக்குது. அதில் பனானா வைக்க ஃப்ரூட்ஸு கொஞ்சம் வச்சாலே அது ஃபுல்லாக ஃபில் ஆகிடுது. அதனால் இந்த மாதிரி ஒன்று செஞ்சு எடுத்துகிட்டு வர சொன்னேன். ஆனால் இது உண்மையிலே சூப்பராக இருக்குது. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓரளவுக்கு ஃபினிஷிங் ஓகே தான், இருந்தாலும் சூப்பராக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இதை எடுத்து கீழே வச்சிடலாமா.
இது மாதிரி பார்த்துருப்பீங்க ஸ்டெப் ஆர்கனைசர். அது ஒரே ஹைட்டில் இருந்தால் நமக்கு கண்டெய்னர்ஸ்லாம் என்ன பின்னாடி இருக்குன்னே தெரியாதுல்ல. அதனால எடுத்துகிட்டு வர சொன்னேன். இது ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க இது மாதிரி 2. எனக்கு பார்த்தா எனக்கு இதை வச்சு பார்த்தா எனக்கு செட் ஆகலை. என்னோடய கிச்சனுக்கு வந்து நான் எதிர்பார்த்த மாதிரி இது எனக்கு அமையல. அதனால எனக்கு இது வேணாம்னு சொல்லிட்டு இதுக்கு பதிலாக வேறு ஒன்று செஞ்சுட்டு வர சொன்னேன். இதை வந்து வேறு ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். என்னோடய பழைய வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு லேயர் ஃபுல்லாக ஹோல் கரம் மசாலா ஃபுல்லாக அடுக்கி வச்சுருப்பேன் சின்ன சின்ன பாட்டிலில். அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா பின்னாடியும் கொஞ்சம் பாட்டில்ஸ்லாம் வச்சுருப்பேன். ஆனால் வந்து அது எடுக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். சில சமயம் வந்து என்ன இருக்குன்னே தெரியாது. அதுக்காக தான் இந்த ஸ்டெப் ஆர்கனைசர் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தேன். இதை வச்சு அந்த இடத்துல பார்த்தேன் எனக்கு இது செட் ஆகலை. கன்வீனியன்ட் இங்கேருந்து பாட்டில்ஸ் எடுக்கும் பொழுது மேலே இடிக்கிற மாதிரி இருக்குது என்னோடய கிச்சனில். அதனால் இதுக்கு பதிலாக வேறு ஒன்று செஞ்சு எடுத்துகிட்டு சொல்லிட்டு இதை வந்து வேறு ஏதாவது இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அளவுலாம் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட இருக்க ஐக்கியா கண்டெய்னர்ஸ் இருக்குல்ல, அதனுடைய வித்து அதனுடைய லென்த்து இத்தனை கண்டெய்னர்ஸ் வச்சா சரியாக இருக்கும். என்னோட கேபினெட் சைஸுக்கு மெஷர்மெண்ட் பண்ணி கரெக்டாக அளவு சொல்லி எவ்வளோ ஹைட்டு வேணும் எல்லாமே சொல்லிவிட்டு நான் ஒரு டேப் எடுத்து அளவெடுத்து இவ்வளோ வித்து வேணும் இவ்வளோ லென்த்து வேணும் மெஷர் பண்ணி செஞ்சுட்டு சொன்னேன். அளவுலாம் கரெக்டாக தான் இருக்குது, கன்வீனியண்ட்டாக இல்லை. இது மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு 4 6 செஞ்சுட்டு வர சொன்னேன். ஆனால் அப்புறம் ஃபஸ்ட்டு 2 மட்டும் செஞ்சுட்டு வந்து கொடுத்து இது யூஸ் பண்ணி பாருங்க, நல்லா இருந்தால் நான் வேறு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னாங்க. இது வச்சு பார்த்தேன். கண்டெய்னர் எடுக்கிறதுக்கு எனக்கு கன்வீனியண்ட்டாக இல்லை. இது வந்து நட்ஸ் வைக்கிற இடத்துலையோ வேறு ஏதாவது இடத்துல வச்சு ஆர்கனைஸ் பண்ணிக்கலான்னு இருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இது கீழே வச்சிடலாமா? கீழே வச்சு இந்த உட்டெல்லாம் வந்து நல்ல உட்டாக இருக்குமானா ஓரளவுக்கு உட்டு தான். அதாவது இந்த பேக்கிங்கில் வர உட்டு, இந்த கம்பெனியில் என்ன உட்டு இருக்கோ அதை வச்சு செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இந்த ஆர்கனைசர்லாம் செஞ்சுட்டு வந்து கொடுத்துட்டு இதுக்கப்புறம் எங்கிட்ட எந்த ஆர்கனைசரும் கேட்காத, இது செய்கிறதுக்குலாம் ரொம்ப நேரம் ஆகுது, எங்ககிட்ட இருக்க லேபர்ஸ்க்குலாம் இது மாதிரி செய்ய தெரில, என்னை விட்டுட்டு நீ எவ்வளோ காசானாலும் பரவாயில்ல நீ வெளியவே வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் இதுக்கப்புறம் கேட்கல, செஞ்சுட்டு வந்த வரைக்கும் மட்டும் போதும்னு சொல்லி விட்டுட்டேன். அதனால் அவங்க லேபர்ஸ்க்கு வந்து இந்த கார்பெண்டர்னால் அவங்களுக்கு தெரியும் இது எப்படி பர்ஃபெக்டாக பண்ணணும். இவங்ககிட்ட இருக்க லேபர்ஸ்க்கு அந்தளவுக்கு ஸ்கில் இல்லை. அப்படியே ஸ்கில் இருக்கவங்கள வச்சு செய்ய முடியாது, ஏன்னா அவங்களுக்கும் நிறைய வேலை இருக்கும்ல. இது செய்கிறதுக்கு பார்த்தாலே வந்து கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலேயே ஆகிடுச்சு. இதெல்லாமே செய்கிறதுக்கு ஒவ்வொன்றா திடீர்னுலாம் செஞ்சுட்டு வரல, இதெல்லாம் ஒவ்வொன்றா சொல்லி செஞ்சுட்டு வரதுக்கு ரொம்ப கிட்டத்தட்ட 1 வருஷமே இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. இதுக்கப்புறம் நான் இன்னும் நிறைய ஆர்கனைசர் கூட சொல்லியிருந்தேன் இந்த சைஸில் இதெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கப்புறம் ஒன்று கூட வரவே இல்லை. அதனால் நானும் விட்டுட்டேன். சரி வேணா காசு போட்டு வாங்கிக்கலாம், ஏன் நம்ம சொல்லி அவங்களை தொந்தரவு பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு நான் விட்டுட்டேன். ஆக்சுவலாக இன்றைக்கி வீடியோ எடுக்கிறது கூட ஆள் இல்லை. ஏன்னா என் பையனுக்கு எக்ஸாமு என் பொண்ணுக்கு எக்ஸாமு அவங்களாம் தூங்கிட்டு இருக்காங்க. நான் நைட்டில் உட்காந்து எடுத்துகிட்ருக்கேன். எனக்கு வேறு ஃபீவர் கோல்டு, ஃபேஸை பார்த்தாலே தெரியும். ஃபீவர் கோல்டு வந்து அந்த ஃபேஸில் தனியாகவே தெரிஞ்சிடும். ஃபேஸ் நல்லா டார்க் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் நல்லா குஃப்னு ஆகிடும் ஊதி போய். நான் டேப்லெட்லாம் சாப்பிட்டோம்ல அதனால் எப்படியாவது வீடியோ எடுத்து ஆர்கனைஸ் பண்ணிடலான்னு நினச்சி தான் அந்த வீடியோ உட்காந்து எடுத்துகிட்ருக்கேன். பார்க்கலாம் எவ்வளோ நேரம் எடுக்க முடியும்னு தெரில. திடீர்னு ஃபீவர் வந்துட்டால் போய் படுத்துக்குவேன். முடிஞ்ச வரைக்கும் எடுக்கலாம்னு சொல்லி எடுத்துகிட்ருக்கேன். சரி வாங்க நம்ம இன்னும் மீதி இருக்க ஆர்கனைசர்லாம் பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 3 ஸ்டாண்டு செஞ்சு எடுத்துகிட்டு சொன்னேன். இதில் தான் ஆக்சுவலாக அந்த ஸ்டெப் ஆர்கனைசருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு முன்னாடி கார்னரில் அந்த ஸ்டெப் ஆர்கனைசர் அதுக்கு பதிலாக நான் இதை செஞ்சு எடுத்துகிட்டு வர சொன்னேன். இது மட்டும் இல்லாமல் தனித்தனியாக இருக்கிறதுனால கொஞ்சம் கேப் இருக்குது இவ்வளோ தூரத்துக்கு. அந்த கேப்பில் வந்து கொஞ்சம் எனக்கு இருக்க அந்த கிச்சன் கேபினெட்டே வந்து ரொம்ப சின்ன ஏரியா தான். அதுலேயும் கேப் விழுந்து வேஸ்ட் ஆகுது, அங்கேயும் சரியாக ஆர்கனைஸ் பண்ண முடியல அப்படிங்கிறதுனால அது வேணாம். இந்த மாதிரி லென்த்தாக ஒரே ஒரு ரைசர் மாதிரி ஒரு ஹைட்டு கொஞ்சம் கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு மேலே வரிசையாக ஆல்ரெடி அப்படி தான் வச்சுருப்பேன் நான். பின்னாடி கொஞ்சம் ஹைட் பண்ணுறதுக்காக மட்டும் இந்த மாதிரி ஒன்று செஞ்சு எடுத்துகிட்டு வர சொன்னேன். இது வந்து வுட்டில் தான் ப்ளைவுட்டில் பண்ணியிருக்காங்க. ப்ளைவுட்டில் பண்ணி ஒயிட் கலர் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. இது வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஹைட்டு, அதாவது என்னோடய கிச்சன் கேபினெட் இருக்குது பார்த்தீங்களா, கரெக்டாக அதோடைய மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு எனக்கு எவ்வளோ ஹைட்டில் வேணும், என்னோடய கண்டெய்னர் சைஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஹைட்டு இந்த வித்து இந்த லென்த்துக்கு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டாக எக்ஸாக்டாக இந்த லென்த்துக்கு தான் அந்த
என்னோட கிச்சன் கேபினெட் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி தான் கரெக்டாக நான் மெஷர் பண்ணி கொடுத்தேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஏன்னா இந்த அளவுலாம் கொடுத்து ரொம்ப நாளாச்சு. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஃபுல்லாக அந்த பல்சஸ் இருக்க பாட்டில் வச்சுருப்பேன். அதுக்கு கீழே வந்து கொஞ்சம் அந்த ஹோல் கரம் மசாலா பாட்டில்ஸ் எல்லாம் வச்சுருப்பேன். அது வைக்கிறதுக்காக இதுவான்னு எனக்கு தெரியலையே. இதுதான் அந்த பெருசாக ஹைட் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் இந்த சைடு. இது ரெண்டும் ஒரு கேபினெட்டுக்கும் இது வந்து ஒரு கேபினெட்டுக்கும் செஞ்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஏதோ கொஞ்சம் பிசுறு மாதிரி இருக்குது. என்ன அந்த பெயிண்டிங்லாம் சரியாகவே பண்ணலை, ஓரளவுக்கு சுமாராக பண்ணியிருக்காங்க. இவங்க ஆளுங்களுக்கு இவ்வளோ தான் பண்ண தெரியும் போல். அதனால் நான் எதுவும் அதிகமாக கேட்குறது இல்லை. ஏன்னா நான் நினைக்கிற மாதிரி பர்ஃபெக்டாக இருக்காது. சிம்பிளாக இருக்கிறத வைக்கிறது எனக்கும் மனசு ஒத்துக்காது. அதனாலே நான் இத்தனை வருஷமாக செய்யணுன்னா நான் இதில் எப்போவே செஞ்சுருக்கலாம். இப்போ வந்து கிச்சன் வந்து எனக்கு கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்க மாதிரி கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணணும்னு தோணுச்சு. அதுக்காக செஞ்சுட்டு வர சொன்னேன். ஓகே, பரவாயில்ல. இதெல்லாம் இங்கே வந்து திமுவில் கூட ஆர்டர் பண்ணி வாங்கலாம். ஆனால் நான் என்னோடய கிச்சனுக்கு தகுந்த மாதிரி இந்த ஹைட்டு இந்த சைஸஸ் இருக்குமானா கண்டிப்பாக இருக்காது. நான் இது வந்து எனக்கு ஒரு வகையில் கன்வீனியன்ட்டு தான். ஏன்னா கரெக்டாக அந்த சைஸை அளந்து பர்ஃபெக்டாக செஞ்சுருக்காங்க. அதை பொறுத்த வரைக்கும் எனக்கு இது ஓகே தான். இதெல்லாம் வச்சு தான் இப்போ நான் அந்த கிச்சனை ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். இதெல்லாம் வச்சா ஓரளவுக்கு நீட்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதிக காசே இல்லாமல் சிம்பிளாக, அதாவது காசு எதுவுமே போடாமல் சிம்பிளாக கிச்சனை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஒரு 7 ஆர்கனைசர் ரெடி பண்ணியாச்சு. இதை வச்சு என்னோடய சிம்பிளான கிச்சனை ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இதுக்கு அடுத்து இதை கண்டினியூஸாக இதை ஆர்கனைசர் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ரொம்ப உடம்பு முடியல. இந்த பேச்சில் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா இல்லையான்னு தெரியல. ஃபுல்லாக சளி காய்ச்சல் 2 வாரமாக. இப்போது எடுத்துடலாம் சொல்லி உட்காந்தேன், முடியல. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.